ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பீட்ஸு 100 கிராம் இருக்குது, சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 mm ஸ்டோனு. நான் வந்து ப்ளவுஸ் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸோடைய சாரீ கலரில் என்ன இருக்குதோ நீங்கள் அந்த கலர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 5 mm ஸ்டோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோனு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு செயின் ஸ்டோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரை பீட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 mm மோத்தி. இது எல்லாமே வந்து நான் காப்பர் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து சாரீ பார்டரில் பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் தான் இருக்குது, அதனால் வந்து நான் காப்பர் ஷேடு எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டு இருந்தால் நீங்கள் கோல்டாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி கிடையாது. பேசிக்காக உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பீட்ஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலே வந்து போதும். தாராளமாக இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாரத்தில் 2-3 ப்ளவுஸ் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்தே வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டினியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க் வந்து நாங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா அது வந்து முழுமையாக நாங்கள் கற்றுக்கணும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நாங்களே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து மேக் பண்ணலாம், அது மேக் பண்ணால் சரியாக வருமானு சொல்லி தாராளமாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களே வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ப்ளவுஸ்க்கு நீங்கள் பண்ணி பாருங்கள், அது எப்படி ஃபினிஷிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓன் ப்ளவுஸ்க்கு நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், கிளாஸஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக் லெவல் டு அட்வான்ஸ் லெவல் அடுத்து வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவாக பார்த்து நீங்கள் 1 by 1 வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸை விட்டுறாதீங்க. இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா 4 அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒர்க் தான், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஸ்லீவ் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவு. நீங்கள் வந்து இதே டிசைன் வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட் ஸ்லீவுக்கு பண்ணிங்கன்னா புட்டாஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் வரும். ஸோ கை வந்து குட்டையாக இருக்கும், அதனால் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் புட்டாஸ் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புட்டாஸ் வைக்கல. ஒரு சில கஸ்டமர் வந்து இந்த இடத்துல வந்து புட்டாஸ் கேட்பாங்க. நீங்கள் வேணும்னா கேட்டு வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆரி ஒர்க் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.